வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேஷ ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. மனசுல தெளிவு ஏற்படும். உடம்புல இருந்த வியாதிக்கு உண்டான விமோச்சனம் கிடைக்கும். உடம்புல ஆரோக்கிய குறைவு இருந்ததுன்னா, அந்த ஆரோக்கிய குறைவு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, 3 மற்றும் 4ஆம் வீட்டு அதிபதிகள் புதன், சந்திரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பது ஆரோக்கிய முன்னேற்றம், காரியத்தில் வெற்றி, முன்னேற்றகரமான செய்திகள் வருவது, பணபலம் அதிகரித்தல், குடும்ப சந்தோஷம், குடும்ப ஒற்றுமை ஏற்படுதல், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். மனம் தெளிவான சிந்தனையை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த சிந்தனை சமயத்தில் நீங்கள் உங்களுடைய வேலை அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்குண்டான யோசனை ஏற்பட்டதுன்னா அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வெற்றிகள் உங்களை தேடி வரும். இன்று இரவு 10:32 சந்திரன் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. புதன் சூரியன் சந்திரன் சேர்க்கை, அதாவது புதன் தன்னுடைய தந்தையின் வீடான எதிரியின் வீடான கடகராசியில் இருக்கார், சந்திரனுடைய வீட்டில். அந்த இடத்துல சந்திரன் நுழையிறாரு. பித்திருக்காரகன், மாத்திருக்காரகன், புத்திகாரகன் 3 பேர் இணைந்திருக்கிறதுனால இன்னைக்கு மேஷராசியில் பிறந்தவாளுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராத்திரி 10:30 மணிக்கு மேலே தான் புதிய யோசனைகள் தோன்றும். அதை செயல்படுத்துவதற்குண்டான உத்வேகம் ஏற்படும். ராத்திரி 10:30 மணிக்கு மேலே என்ன செயல்படுத்த முடியும்? ஆனால் புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. தூக்கம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம், தெளிவான சிந்தனை, புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு புதிய முதலீடுகள் செய்யறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். வியாபார வளர்ச்சி, குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்குண்டான புதிய யோசனைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்கள் எதிர்பாலின நண்பர்களின் உதவியின் மூலமாக வளர்ச்சியை காணக்கூடிய யோகம் ஏற்படும். பூமி தொடர்பான விஷயத்தில் லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்குது. அது வரத்துக்குள்ளார உங்களுக்கு இன்னைக்கு செலவுகள் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. சந்தோஷத்திற்கு குறைவில்லாத ஒரு நிம்மதியான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படும். குழப்பங்களிலிருந்து வெளிவருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுடைய வியாபாரத்திலும் சொந்த தொழிலிலும் உங்களுக்கு உண்டான முட்டுக்கட்டைகள் விலகுவதற்குண்டான யோசனைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். இளைய சகோதரர்களால் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ரிஷப ராசி. ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் உங்களுக்கு பண வருமானத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. 2ஆம் இடத்துல சூரியன் பயிற்சி ஆகிட்டார் இன்னைக்கு. அதனால் உங்களுக்கு தடைகள் விலகும். இருப்பினும் 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்ற காரணத்தினால சற்று அறிவு நல்ல விதமாக பயன்பட்டாலும் உங்கள் மனசில் ஒரு விதமான தடுமாற்றமும் பயமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மற்றும் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இரவு 10 மணிக்கு மேலே குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றும் பிற்பகலுக்கு மேல் மனதில் இனம் புரியாத கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நட்சத்திரநாதன் சூரியன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகி இருக்கிறதுனால மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவலைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உள்ள நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல சந்தோஷகரமான நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உடம்பு ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் பயம் இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், வேலை இல்லையே, பணம் இல்லையே, குடும்பத்தில் உங்கள் குழந்தைகளை பற்றிய கவலைகள், குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றிய கவலைகள், தாயாரின் ஆரோக்கியம் பற்றிய கவலைகள்லாம் இருக்கும். ஆனால் எல்லா கவலைகளும் தவிடுபொடியாகக்கூடிய நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. பொறுமையுடன் இருப்பது நல்லது. வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை மேலும் அதிகப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க.
நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளில் சற்று கவனத்துடன் இருக்க அறிவுறுத்துவது அவசியமான ஒன்று. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்பு வட்டத்திடம் அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நட்பு வட்டம் அல்லது வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. சுகக்குறைவு ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியம் அல்லது தாயாருடனான மனஸ்தாபம் மன வருத்தத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் குதர்க்கத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய வேலை அல்லது வியாபார விஷயத்தில் தலையிடாமல் பார்த்து கொள்வது அவசியமான ஒன்று. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு மந்தத்தன்மை ஏற்படுகின்ற பண வரவில் தொய்வு ஏற்படுகின்ற நாள். மிதுன ராசியில் சந்திரன் இருக்காரு. மனசில் தெளிவை தரக்கூடிய வகையில், ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி ராசியிலையும் ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு பண பலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால இன்றைக்கி குடும்பத்தினரின் சந்தோஷமான செயல்பாடுகள் உங்களுக்கு மனோதிடத்தை அதிகப்படுத்தும். பணபலம் அதிகரிக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. இதுநாள் வரை வராமல் இருந்த ஏமாற்றிக் கொண்டிருந்த நபர்களிடமிருந்து பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நெடுநாட்களாக வசூலாகாமல் இருந்த பழைய பாக்கிகள் வசூலாகும். இன்ஃபேக்ட் உங்களை ஏமாற்றிட்டு போனவங்க 2 வருஷமாக 3 வருஷமாக 8 வருஷமாக பார்க்க முடியாத நபர் இன்று உங்களை தேடி வந்து பணத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்களுடைய நன்மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா நீங்கள் பணம் கேட்கலையே, பணம் கேட்காமல் இருந்தாலே நல்லவன் தான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெயர் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இரவு 10 மணிக்கு மேலே சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். வாழ்க்கை துணையுடன் பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குடும்ப ஒற்றுமை, தனலாபம் அதிகரித்தல் போன்ற அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் செல்வாக்கு அதிகரித்தல், அதன் காரணமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுதல், உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த பிரிவினைகள் விலகுதல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய யோகமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு வட்டத்திடம் உங்களுக்கு நற்பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற காரணத்தினால நீங்கள் கொஞ்சம் மனசு விட்டு கையில் இருக்கிற பணத்தை செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. எடுத்த காரியத்தில் வெற்றியடைவீர்கள். குறிப்பாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலக்கும். கருத்து மாற்றங்கள், கருத்து பரிமாற்றங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மேல் அதிகாரிகள் அல்லது உங்களுடைய சீனியர் கலீக்ஸ் அவங்கக்கிட்ட உங்களுக்கு நற்பெயர் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசு சந்தோஷமாக படபடக்கும், பட்டாம்பூச்சியாட்டம் பறக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால இன்றைக்கி எந்த முக்கிய முடிவுகளும் எடுக்காதீங்க. மனம் தெளிவடைகிறதுக்கு உண்டான நேரம் இது. அதாவது கலக்கம் தெளிந்து மனசு தெளிவடையக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுக்காதீங்க. இன்னும் ஒரு நாள், இன்றைக்கி ஒரு நாள் விட்டுட்டு நாளைக்கு மார்னிங் நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். வாக்கு சாதுரியம் ஏற்படும். அதுவரை பொறுமையாக இருப்பது நல்லது. கடகராசி ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தாலும் ராசிநாதனும் மற்றும் விரையாதிபதியும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது உங்களுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான யோகத்தை ஏற்படுத்துகின்ற நாள். அதாவது பரிவர்த்தனா யோகம். அது மட்டுமல்லாமல் ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. இதன் காரணமாக உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்படும். அறிவுத்திறமையின் காரணமாக எதிரிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகளை வெல்லும் ஆற்றலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஷ்டம சனி பாதிப்புகள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்தினாலும் உங்கள் எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உங்களுடைய அறிவுத்திறமையை கொண்டு வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். 2ஆம் இடத்து செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையானது உங்களுக்கு இன்று தனவரவை ஏற்படுத்தக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் ரீதியாக உங்களுக்கு வருமானங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று பண வருமானம் அல்லது இன்க்ரிமெண்ட் போன்ற நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் குடும்பத்தை விட்டு வெளியில் போகணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குடும்பத்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு இன்று நல்ல செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள்.
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். மத்தியானம் ஒரு 2 மணி வரைக்கும் மனக்குழப்பத்தில் இருப்பீங்க. மத்தியானத்துக்கு மேலே உங்களுடைய குழப்பத்தை நிவர்த்தி செய்யும் விதமான சில நல்ல செய்திகள் வரும். ஆனால் காலையிலேயே உங்களுக்கு என்ன குழப்பத்தில் இருந்தாலும் தெளிவான யோசனையோடு தான் செயல்படுவீங்க. அந்த குழப்பம் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். எடுக்கக்கூடிய முடிவுகள் லாபத்தை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். எதிரிகளால் இருந்த தொந்தரவுகள் விலகும். 2ஆம் இடத்து அதிபதியான சூரியன் ராசியில் இருக்கார். அதனால் குடும்பத்துக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான யோசனைகள் நீங்கள் வழங்கி உங்கள் குடும்பத்தில் மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது. தொழில் ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் வார்த்தைகளால் வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று வாக்குச்சாதுரியத்தின் மூலமாகவும் வார்த்தை ஜோடனைகள் மூலமாகவும் அதிகமான மதிப்பை பெறக்கூடிய வாய்ப்பும் நண்பர்களால் ஆராதிக்கப்படும் சூழ்நிலையும் அமைகின்ற ஒரு நல்ல நாள். தனவரவு ஏற்படுகின்ற நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அடங்கும். வீண் விரயங்கள், செலவுகள், கடன், வட்டிகள் குறையக்கூடிய நேரம் இது. மொத்தத்தில் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இதுவரை இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி எடுக்கக்கூடிய முடிவுகள் நிம்மதியை தரும். முயற்சி வெற்றியாக்கும். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் ஓரளவுக்கு திருப்தி தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். சிம்ம ராசி. மனசில் தெளிவை தரக்கூடிய அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அறிவுரை வழங்குவார்கள். அவர்களின் அறிவுரைகள் உங்களுக்கு சேமிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதாவது ஏதோ ஒரு சேமிப்பு ஏற்படும். பணம் மட்டும் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும். தொழில் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்பாலினத்தவர்களின் உதவி கிடைக்கும். எதிரிகளின் தொல்லை அடங்கும். எதிரிகளிடமிருந்து உங்களை காப்பதற்காக ஏதோ ஒரு பெரிய ஒரு ரட்சகன் மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். அதன் காரணமாக உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் விலகும். மன நிம்மதி ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இருப்பினும் உடல் உஷ்ணம் காரணமாக சற்று உடம்புல அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பூமி தொடர்பான வீடு தொடர்பான விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. பூமிக்காரகன் 4ஆம் வீட்டு அதிபதி ராசியில் இருந்து கொண்டு 4ஆம் இடத்தை பார்க்கறதும், சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சனியின் பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்கிறதும் வீடு தொடர்பான பூமி தொடர்பான விஷயங்களில் சில பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. உடம்பில் இருந்த வியாதிக்குண்டான தீர்வுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷமான நாளாக இருக்கும். இரவு 11 மணிக்கு மேலே 10 மணி 32 நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு திடீர் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மனசில் சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூரிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தை பற்றி பேசி, உங்களுடைய மூத்தோரை பற்றி பேசி உங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவீர்கள். கடந்த காலத்தில் நடந்த நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கு ஞாபகத்தில் ஏற்பட்டு அதன் காரணமாக குடும்பத்தில் சந்தோஷம், மூத்தோர் நினைவு காரணமாக மூத்தோரின் ஆசி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைகின்ற ஒரு சாதகமான நாள். இரவு 10 மணி 30 நிமிஷத்துக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வராரு. அங்கே ராசிநாதன் சூரியனோடு சேருகின்ற பொழுது உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உணவு ஒவ்வாமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஜீரண கோளாறு, ஃபுட் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி ஃபுட் பாய்சனிங் போன்ற ஏற்பாடுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் சாப்பாட்டில் கவனமாக இருந்துக்கோங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். தொழில் ரீதியாக குறிப்பாக வியாபாரத்தில் இருக்கிறவங்க, தங்க நகை வியாபாரிகள், விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் பொருட்கள், படாடோபமான செலவுகள் போன்ற விஷயங்களில் கவனத்துடன் இருப்பது நல்லது. ஆனால் அதில் சந்தோஷத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். அரசாங்க வகையில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகமும் ஏற்படுகின்றது. பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறது. யோகத்தை ஏற்படுத்தி உங்கள் உடம்புலையும் மனசுலையும் தெளிவு ஏற்படுறதுக்கும் புதிய வியாபார கிளைகள் ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான யோகமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். கடந்த காலத்தில் நீங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் ஏதாவது இருந்துன்னா அதை நீங்கள் செலுத்திட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா உங்களுக்கு இது லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அரசாங்கம் ஏதாவது உங்களுக்கு ஒரு புது பாலிசி கொடுப்பாங்க. இதன் காரணமாக உங்களுடைய நற்பெயருக்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் சில நல்ல செய்திகள் வரும். அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கும் அல்லது மேல் அதிகாரிகளின் அனுகூலமான போக்கு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசி. தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. பகல் முழுவதும் தசமஸ்தானத்தில் இருக்காரு. ராத்திரி 10:32 மேலே லாபஸ்தானத்துக்கு வர்றது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. தெளிவான சிந்தனை, மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம், உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யுதல், தந்தையின் ஆலோசனை கேட்டு வியாபாரத்தை பெருக்குதல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய யோகமான பலன்கள் ஏற்படுகின்றது. படிக்கின்ற குழந்தைகள் இன்று ஆதாயத்தை ஏற்படுத்துவார்கள். எதிர்பார்த்த வெற்றிகள் மட்டும் இல்லை, எதிர்பாராத பெரிய வெற்றிகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும், வியாபார அனுகூலம் ஏற்படும், தொழில் விருத்தி ஏற்படும், தடுமாற்றங்கள் விலகும், எதிரிகளின் தொல்லை அடங்கும். மொத்தத்தில் சாதகமான பலன்கள் ஏற்பட்டாலும் சில தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது இந்த செலவுகள்னால உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. ஆனால் இந்த செலவு பண்ணுறதுனால குடும்ப சந்தோஷம் இரட்டிப்பாகும், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும், குடும்பத்தில் உங்களுக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும், நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உடல் ரீதியாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, மன ரீதியாகவும் பாதிப்பு இல்லை, மன நிம்மதி ஏற்படுகின்ற நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் புதன், ராசிநாதன் புதன் சந்திரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு மதிப்பு மரியாதையை உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய யோகமான நாள். கடந்த காலத்தில் நீங்கள் செய்த உதவிகள் உங்களுக்கு திரும்ப வரத்துக்குண்டான யோகம் ஏற்படும். அதாவது அந்த உதவி வராது, அந்த உதவி வாங்கினவர் உங்ககிட்ட வந்து உங்களை பற்றி புகழ்ந்து தள்ளுவார், பெருமையாக பேசுவார். உங்களை பற்றின புகழறைகளை அடுத்தவங்களுக்கு சொல்லி உங்களை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை உதாசீனப்படுத்திட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு மேலும் மரியாதைகள் கூடுமே தவிர கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற, லாபங்கள் பெருகுகின்ற யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய, அந்த வெற்றிக்கு உண்டான கடின முயற்சிக்கு உண்டான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இன்றைக்கி எந்த காரியம் எடுத்தாலும் அதில் கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவீங்க. அந்த கஷ்டத்திற்கு உண்டான பலன்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடுகள் செய்யுங்கள். அந்த வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்திற்கு அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். பேங்க் லோன் ஏதாவது ப்ராசஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ப்ராசஸிங் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நல்ல செய்தி வருகின்ற ஒரு சிறப்பான மன நிம்மதியை தரக்கூடிய லாபகரமான நாள். துலாம் ராசி. பாக்யஸ்தானத்தில் சந்திரன் பாக்யாதிபதி புதனோட பரிவர்த்தனை பெற்றிருப்பது, அதாவது கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. 9-10 கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருப்பது. அதனால் இன்றைக்கி அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு யோகம் இருக்குது. அதுவும் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கார். அமாவாசை திதி பூர்ண சந்திரன் இல்லை, அவர் அடுத்தது வளர்பிறை சந்திரனாக மாறப்போகிறாரு. இதன் காரணமாக உங்கள் குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரும், குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நெடுநாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரும் வாய்ப்பு ஏற்படும். தந்தை வழியில் ஆதாயம் ஏற்படும். குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்களை போக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்களும் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த கர்மாதிபதி யோகங்கிறது இன்றைக்கி ராத்திரி 11 மணி வரைக்கும் தான் இருக்குது, 10:30 மணி வரைக்கும் இருக்குது. 10:32க்கு சந்திரன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது மேல் அதிகாரிகள் உங்களுடைய மேனேஜ்மெண்ட் கூட இருந்த கருத்து மோதல்கள் விலகி உங்களுக்கு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்தி கொள்வதற்காக நீங்கள் கொஞ்சம் பிரயத்தனப்படணும். உங்களுடைய உத்தியோக ரீதியாக அல்லது வியாபார ரீதியாக உங்களின் கடின முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குறிப்பாக உங்களுடைய
அறிவுத்திறமை வெளிப்பட்டு அதன் காரணமாக உங்களுடைய எதிரிகளின் தொல்லை அடங்கும். முன்கோபத்தை குறைப்பது நல்லது. கோபமான வார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயங்கள் அதிகரிக்கக்கூடிய லாபகரமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதற்குண்டான செய்திகள் லாபத்தை ஏற்படுத்தும். நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகப்படியான வேலை பளு இருக்கும். உங்களுக்கு ஒரு பதவி உயர்வுங்கிறது உங்களை மேனேஜ்மெண்ட்டில் டைரக்டராகவோ இல்லை மேனேஜ்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவோ, அதாவது டாப் பொசிஷனில் கொண்டு போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி லாபம் அதிகரிக்கும். தொழில் விருத்தி ஏற்படும். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். லாபஸ்தானத்திற்கு குரு பார்வை. லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன், செவ்வாய் சுக்கிரன், சூரியன் இல்லை செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து சூரியனோட வீட்டில் குரு பார்வையில் இருக்கிறது குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்றது. எதிர்பாலினத்தவர்களால் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாமல் போகி உங்களுக்கு நற்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே எதிர்பாலினத்தவர்களின் உதவியும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தொழில் விருத்தி ஏற்படும். பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். அறிவுத்திறமையுடன் செயல்பட்டு அறிவை பெருக்கிக் கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு, சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள். மன நிம்மதி ஏற்படுகின்ற நாள். விருச்சிக ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். ராத்திரி 10:32 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் எந்த ஒரு முக்கிய அலுவல்களையும் இன்றைக்கி அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. அதை தவிர்க்க முடியாதுன்னா நிதானமாக யோசித்து ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிங்க. முடிஞ்சால் அதை ஒரு கண்ணாடி எதிரில் நின்று நீங்கள் பேசி பாருங்கள். அந்த பேச்சுவார்த்தையில் நீங்கள் பேசும்பொழுதே அதில் இருக்கிற தவறுகள் வெளிப்படும். அதை தவறுகளை திருத்திக் கொள்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டால் சிக்கல்கள் வராது. தேவையில்லாத குழப்பங்கள் வராது. பண விவகாரங்கள், குடும்ப ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களின் முடிவுகள் இல்லாமல் பார்த்து கொள்வது அவசியமான ஒன்று. இரவு 10 மணிக்கு மேலே மன நிம்மதி ஏற்படக்கூடிய நற்செய்திகள் வரும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக தடுமாற்றங்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த தடுமாற்றங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட தேவையில்லாத பேச்சுக்களின் மூலமாக அபவாத பெயர் ஏற்படுறதுக்கோ வழக்குகள் வரத்துக்கோ உங்கள் பேரில் குற்றம் சுமத்தப்படுவதற்கோ வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, எப்படின்னா வியாபார ரீதியாக அனாவசியமான பண இழப்புகள் ஏற்படும். அதாவது கடந்த காலத்தில் நீங்கள் கொடுத்த பணத்தையே கொடுக்கலன்னு சொல்லிட்டு யாராவது குற்றம் சுமத்தினாங்கன்னா அந்த குற்றத்தை நிரூபிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அபவாத பெயர் வரக்கூடிய, சங்கடம் நிகழக்கூடிய நாள். அபவாத பெயர்னால் செய்யாத தப்புக்கு குற்றச்சாட்டு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவினர்களின் ஆலோசனை மிக அவசியமான ஒன்று. தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டு செயல்படுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துகிறது. இன்று பதட்டப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் நல்லது. தொழில் ரீதியாக அல்லது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கக்கூடிய, சங்கடம் நிகழக்கூடிய நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களின் தவறான முடிவுகள் அல்லது பதட்டமான முடிவுகள் உங்களுடைய செல்வாக்கை குறைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. 8, 9 அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பது தந்தையின் ஆலோசனை கேட்டு நடந்தால் பிரச்சனை இல்லை, அல்லது தந்தை வழி உறவினர்கள் பேச்சு கேட்டு நடந்தால் பிரச்சனை இல்லை. எதிரிகளின் தொல்லை அடங்கும். எதிரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த அவமானங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே சாயந்தரத்துக்கு மேலே தான் ஏற்படும். சாயந்தரம் வரைக்கும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. சாயந்தரம் 6 மணி வரைக்கும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதன் பிறகு ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற குழப்பம் நிறைந்த நாள். தனுசு ராசி. முக்கிய அலுவல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, வீடு மாற்றுறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறது, வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறது, லோன் ப்ராசஸ் அப்ளை பண்ணுறது, வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறது, வேலையில் போய் ஜாயின் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே காலையிலேயே முடிச்சுக்கோங்க. சாயந்தரம் நல்ல செய்திகள் வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும்.
எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை உங்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருந்து செயல்படுத்தி கொடுப்பாங்க. இது எல்லாமே ராத்திரி 10:32 வரைக்கும் தான். 10:32 மேலே இரவு உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படும். அல்லது ராத்திரி, அதாவது ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சக பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இன்று அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அரசாங்க வகையில் எதிரித்தன்மை ஏற்படுகின்ற காரணத்தினால அரசாங்க அதிகாரிகளிடம் இன்று பகைமை பாராட்டாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். 7-8க்கு அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பது நண்பர்களால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த எதிரித்தன்மை விலகி இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்த தம்பதிகள் கூடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த எதிர்பாலின நண்பரை வாழ்க்கை துணையாக அறிமுகப்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தொழிலில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லை அடங்கும், பணபலம் அதிகரிக்கும், அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கும். குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால, புத ஆதித்யனின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வாக்கு சாதுரியம் ஏற்பட்டு வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்குது. எதிரிகளின் தொல்லை அடங்கும். ஆனால் பண விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா சனி வக்கரமாக இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் தேவை. அதே சமயம் கடந்த காலத்தில் நீங்கள் தொழில் துவங்கி அதை ஒழுங்காக செலுத்த முடியல, ஒழுங்காக வேலை செய்ய முடியலன்ட்டு அந்த தொழிலை மூடியிருந்தீங்கன்னா, வியாபாரத்தை மூடியிருந்தீங்கன்னா அதை மீண்டும் உயிர் பெறச் செய்வதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். அதற்குண்டான உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மகர ராசி 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு இன்னைக்கு. அதாவது நாள் முழுவதும் 6ஆம் இடத்துல இருப்பார். ராத்திரி 10:30 மணிக்கு மேலே 7ஆம் இடத்துக்கு வராரு. நாள் முழுவதும் உங்களுடைய நட்பு வட்டத்திடம் உங்களுடைய பெயரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார், அபவாத பெயர் ஏற்படுத்துவார், எதிரிகளின் தொல்லையை கொடுப்பார். அதே சமயம் 6-7 கூடிய அதிபதிகள், அதாவது புதன் சந்திரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பது இன்று யோகத்தை ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேறு ஏற்படுறதுக்குண்டான நல்ல செய்திகள் இன்று பகலில் வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. இரவுக்கு மேலே வாழ்க்கை துறையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனால் பூமி தொடர்பான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பண முடையின் காரணமாக பூமியில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக பூர்வீக சொத்தாக இருந்ததுன்னா அது மூலமாக தேவையில்லாத வழக்குகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். பூமி உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் உங்களுடைய எதிரிகளின் தொல்லை அல்லது உங்களுடைய இளைய சகோதரிகளின் தொல்லை அதிகரிக்கும். அதன் காரணமாக உங்களுக்கு பங்கு பிரிப்பதில் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து எழுதி வைக்கிறதுல பாரபட்சம் காரணமாக உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே பகலில். இரவு 7 மணிக்கு மேலே உங்களுக்கு நற்செய்திகள் வரும். உங்களுடைய தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையில்லாத கெட்ட பேர் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. உறவினர்கள் மத்தியில் எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று விட்டு கொடுத்து செல்வதற்கு நல்லது. முயற்சி செஞ்சால் நல்லது. வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. 2ஆம் இடத்து வக்ர சனி உங்களுக்கு வார்த்தைகளால் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உடன் பிறந்த சகோதரிகள், வாழ்க்கை துணை, இப்படி எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளும் சற்று எதிர்மறை செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள். அதனால் நீங்கள் யாருக்கிட்டையும் இன்றைக்கி தேவையில்லாமல் வாக்குவாதத்தை ஏற்படுத்தி கொள்வது உங்களுடைய அவப்பெயருக்கு மேலும் வலு சேர்க்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய சங்கடமான நாள். பகல் முழுவதும் எதிர்ப்புகள் இருக்கும். சாயந்தரம் 7 மணிக்கு மேலே நல்ல செய்திகள் வரும். எதிரிகளின் தொல்லை அடங்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். பகலில் பண விவகாரங்கள், குறிப்பாக கடன் விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது.
வாங்கின கடனை நீங்கள் திருப்பி செலுத்தியிருந்தால் அந்த கடனை திருப்ப செலுத்தலை, இல்லை வட்டி பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க. அதனால் உங்கள் எதிரிகளால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். கும்ப ராசி. ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்க போகிறார் இன்றைக்கி முழுக்க. அதாவது 5ஆம் இடத்துல இரவு 10 மணி வரைக்கும் இருப்பார். இரவு 10 மணி 32 நிமிஷம் நைட்டு 10:32 PM அவர் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி புதன் சூரியனோடு சேர்றாரு. அரசாங்கத்திடமிருந்து அபவாத பெயர் அல்லது குற்றச்சாட்டுகளை சுமத்தும் சூழ்நிலை வரதுனால பகலில் சந்தோஷமாக இருப்பீங்க. எதிரிகளின் தொல்லை அடங்கும், வியாபார வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வாழ்க்கை துறை மற்றும் நண்பர்கள் விஷயத்தில் அவப்பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. அதே சமயம் இரவு 10 மணிக்கு மேலே தேவையில்லாத காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக உங்களின் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றதுனால காரணத்தினால அபவாத பெயர் ஏற்படும். தவறான குற்றச்சாட்டுகளில் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கவனத்துடன் இருப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்களின் செயல்பாடுகளின் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்மறை செயல்பாடுகள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. நண்பர்கள் உதவிகரமாக இருந்தவங்க கூட இப்போ எதிரியாக செயல்படுவாங்க. வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க பார்ட்னர்ஷிப்லேருந்து விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை வருது. கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்பாலினத்தவர்களின் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும். அதனால் உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுகின்ற, சங்கடம் நிகழக்கூடிய ஒரு நெருங்கிய நண்பரை இழக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக வேலை செய்யும் இடத்தில் அவப்பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. உங்களுடைய மேலதிகாரிகள் இந்த நாளில் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே உங்களின் மீது திடீர் குற்றச்சாட்டுகள் அதிகரிக்கும். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுடைய கடந்த கால மனம் கவர்ந்த காதலர்கள் அல்லது காதலிகள் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். உங்களின் மீது, உங்கள் கேரக்டர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதை நிரூபிக்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் நெருப்பாற்றில் நீந்தக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். கவனத்துடன் இருப்பது நல்லது. வீண் அபவாத பெயரை தவிர்க்கிறதுக்கு வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பதும் நல்லது. வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த கால நண்பர்களை பகைத்து கொள்ளும் சூழ்நிலை. இப்போ இருக்கிற நண்பர்களையும் பகைத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களுக்கு பண உதவி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பணம் வருவதில் தாமதம் ஏற்படும். இன்று பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேம்பிளிங் போன்ற, சூதாட்டம் போன்ற விஷயங்களில் பணம் செலுத்தியிருந்தீங்கன்னா அந்த பணம் வருவது தாமதமாகும் அல்லது இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். கடந்த கால தவறுகள் பூதாகாரமாக நிற்கிறதுக்கு உண்டான நேரம் இது. முடிந்தவரை உங்கள் தரப்பு நியாயத்தை நிதானத்துடன் பேசுவது நல்லது. அதிகாரத்தோடு பேசினீங்கன்னா உங்களுக்கு அவமரியாதை ஏற்படும். மீன ராசி. 4ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் தொழில் வளர்ச்சிக்கும் சுக அதிகரிப்புக்கும் காரணமாக இருப்பார். சுக அதிகரிப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் 4, 5 ஆகிய கிரகங்கள் பரிவர்த்தனை. புதன் சந்திரன் பரிவர்த்தனை, அப்பா பையன் பரிவர்த்தனை. அதனால் குடும்பத்தில் குழந்தைகளுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்னைக்கு மனஸ்தாபம் விலக்கும். ஒற்றுமை ஏற்படும், மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். மன நிம்மதி ஏற்படும். ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி லாபம் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களுடைய பணத்தை வாங்கி நீங்கள் ஏதாவது ரொட்டேஷன் விட்டுருந்தீங்கன்னா அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாத லீகல் ப்ரொசீடிங்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அபவாத பெயரை சம்பாதிக்கக்கூடிய, சங்கடம் நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். அலைச்சல் மிகுந்த நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுகங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உடம்புல வியாதி ஏதாவது இருக்குது, ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்குது, மறைவு ஸ்தானங்களில் குறிப்பாக பைல்ஸ் போன்ற விஷயங்கள் இருந்ததுன்னா அதற்கு உண்டான மருத்துவ உதவி கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
தொழில் விருத்தி ஏற்படும், வியாபார வளர்ச்சி ஏற்படும், வியாபாரத்தில் அரசாங்க உதவிகள் கிடைக்கும், அறிவுத் தொழிலை கொண்டவர்கள், அறிவை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் இன்று ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வரும், நன்மைகள் ஏற்படும், தனலாபம் அதிகரிக்கும், குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகும், நன்மைகள் ஏற்பட்டு உங்களுடைய ஆன்மீக தேடல் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள்.